எங்களதுல அப்ளிகேஷன் ஒரு தவறும் கிடையாது. நடுவில் ஒரு பக்கத்தை காணும் தூக்கிட்டாங்க. டிடிவி தினகரன் ஒரு இஷ்யூ வருது, சொத்து விவரங்கள் வந்து சரியா கொடுக்கல, ஐடி ரிட்டர்ன்ஸ் வந்து ஒழுங்கா ஃபைல் பண்ண பேப்பர்ஸ் கிடையாது, ஜே தீபா வந்து கணவரின் பெயரை வந்து மென்ஷன் பண்ணல. சென்னையில இருக்கிறவங்களுக்கு காவேரி இஷ்யூக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா நம்ம கட்சியில நிர்வாகி ஆகணும் அப்படின்னாலே பொதுமக்களுடைய ஒரு ஒப்புதலும் ஆதரவும் எல்லாம் நிர்வாகி ஆக முடியாது அப்படின்னு அவனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வெறும் மூணே நாள் தான் 2 லட்சம் ரூபாய் கலெக்ட் ஆச்சு. ஆனா தினகரன் சார்பா உள்ள 25 பேர் இருந்தாங்க, தீபா சார்பா உள்ள 20 பேர் இருந்தாங்க. லாரன்ஸ் சாரா இருக்கட்டும், இல்ல நீங்க சொன்ன ஹிப் ஹாப் ஆதியா இருக்கட்டும், ஆர்ஜே பாலாஜியா இருக்கட்டும், கோ, ஆயுத எழுத்து, ரமணா இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அரசியல் இறங்குறது இல்ல யங்ஸ்டர்ஸ் அரசியல் இறங்குறது வந்து ஒரு படமாவே போயிருமோ, டைரக்டர்ஸ் காமிச்சிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான் முடியுமோ, நம்ம எங்க நேரில் பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்ச காலம் இருக்கு. அப்படி இருக்கும்போது தான் ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்க்கு அப்புறம் வந்து டிஎன் யூத் பார்ட்டி ஆரம்பிச்சது தெரிய வந்தது. நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஆரம்பிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப இருந்துச்சு. ஸோ அவங்கள பத்தி இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுல தான் மடை தெரிந்த எபிசோட்ல அந்த டீம் வந்திருக்காங்க. அவங்க இன்டர்வியூ அவங்ககிட்ட கேட்டலாம். நீங்க உங்களோட இன்டர்வியூ சொல்லிருங்க. வணக்கம், என் பேர் காமேஷ். ஆக்சுவலாக இப்போ நான் வந்து ஆர்கே நகர் தொகுதி வேட்பாளராக நாமினேஷன் ஃபைல் பண்ணி அந்த நாமினேஷன் வந்து ரிஜெக்ட் ஆன கேண்டிடேட்டு. மற்றபடி என்னை பற்றி தெரியும். நான் ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் பார்த்துட்ருக்கேன். கெமிக்கல்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத ஒரு ஃபுட் மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயமா தான் இப்போ எடுத்து செஞ்சிட்ருக்கோம். ப்ளஸ் வந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங்காக ஒரு சின்னதாக ஒரு ஃபார்ம் லேண்ட் எடுத்து அதையும் செஞ்சிட்ருக்கேன். பேசிக்கலாக சொன்னோன்னா ஒரு நவீன விவசாயி அப்படின்னு சொல்லலாம். வணக்கம், என்னோட பேர் பிரதீப் விஸ்வநாதன். நான் இங்கே சென்னையில் போரூரில் இருக்கேன். ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன், டிராவல்ஸ் வச்சிருக்கேன். ஐடி ஃபீல்டில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருந்திருக்கேன். 2011 அண்ணா ஹசாரே வந்துட்டு ஊழலுக்கு எதிரான போர் ஸ்டார்ட் பண்ணப்போ வேலையை விட்டுட்டு வந்தாச்சு. ஸோ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அவரோடையும். நிறைய சமூக பணிகளில் இதுவரைக்கும் ஈடுபட்டிருக்கேன். அவ்வளோதான் என்னை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம். நான் டாக்டர் டி ராஜசேகர், முகம் தாடை குறியியல் நிபுணராக இருக்கேன். ஸோ நான் வந்து இந்த ஃபீல்டு அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி சொசைட்டிக்கு வந்து டெமோக்ரஸினா என்ன, மக்களோட சக்தி மக்களுக்கு உணர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தெரு தெருவாக விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொண்டுட்டு இருந்தேன். ஸோ அதுலேருந்து நான் அப்படியே மர்ஜ் பாலிடிக்ஸ்குள்ளே வந்துட்டேன். வணக்கம், என்னோட பேர் ராஜானந்தா. ஒவ்வொரு விஷயத்திலையும் இப்படி நம்ம அடிபட்டு நம்ம அடி வாங்கிட்டு இருக்கோமே, இதை எப்படி மாத்துறது? ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம அடி வாங்கிட்டு தான் இருக்கணுமா, போராட்டம் தான் பண்ணணுமா? ஏன் படிச்ச இளைஞர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடாது, அவங்களுக்கு ஏன் அரசியல் அதிகாரத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல தான் நாங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து வந்து இந்த இளைஞர் கட்சிங்கிற ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சோம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வந்து யூத் பார்ட்டி ஆரம்பிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒன்னு சொல்லுங்க, இப்போ ஆரம்பிச்சிருக்கு வந்து ரொம்ப லேட் நினைக்கிறீங்களா? ஏன்னா ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்க்கு அப்புறம் தான் நீங்க எல்லாம் கேதர் பண்ணி ஒன்னா சேர்ந்தீங்க. தமிழ்நாட்டுக்கு ரொம்ப லேட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? லேட் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் இது எல்லார் மனசுலயும் ரொம்ப நாளா ஒரு விதை இருந்துட்டே இருந்தது. ஒரு புது மாற்று வராதா அப்படின்னு சொல்ற ஏக்கம் தமிழன் பிறந்த ஒவ்வொரு கிட்டையும், தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடிய பிரஜை கிட்டையும் வந்து இருந்துட்டே இருந்தது. பட் இதுதான் ரைட் டைம்னு நினைக்கிறோம். இந்த ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் வந்தது தான் ரைட் டைம்னு நினைக்கிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட நானே வந்து ஒரு 3 வருஷமா வந்து மக்கள் கிட்ட போயிட்டு மக்கள் சக்தினா என்ன, ஜனநாயகம்னா என்ன அப்படின்னு சொல்றத பத்தி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கேன் அந்த ஃபீல்டில் மட்டுமே. ஸோ சார் வந்து கிட்டத்தட்ட 5-6 வருஷமா வந்து ஏதாவது ஒரு நல்ல மாற்று வராதா, அரசியல்ல ஒரு மாற்றம், மக்களுக்கு ஒரு நல்லது நடக்காதா அப்படிங்கிற ஒரு முனைப்போடு இங்க இருக்க எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பட் அந்த ஸ்பார்க் வந்து அப்ப கிரியேட் ஆகலன்னு நினைக்கிறோம். ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் எழுந்த ஒரு எழுச்சி மக்கள் கிட்ட உண்மையிலே இளைஞர்கள் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்துச்சு. ஸோ அந்த நம்பிக்கையை வந்து வீணடிக்காம சிதறடிக்காம யாரா ஒருத்தர் வழி நடத்தி கொண்டு போகணுமே அப்படிங்கிற அந்த கடினமான பொறுப்புக்கு தான் நாங்க முன்னாடி நின்று அதை வழி நடத்திட்டு இருக்கோம். யார் வராங்களோ அதை வழி நடத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேவ்மெண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பாத் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஆர்கே நகர்ல கான்டெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற ஐடியா வந்து நீங்க பார்ட்டி ஸ்டார்ட் பண்ண உடனே வந்துருச்சா, இல்ல நம்ம நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு இது வந்துச்சா? இல்ல, ஆர்கே நகர் தேர்தல் களம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு கட்சி ஆரம்பிச்ச உடனே இளைஞர்கள் எல்லாருமே வந்து உள்ளாட்சி தேர்தலில் அவங்க வார்டுலையும் ஊராட்சியிலும் நகராட்சியிலும் மாநகராட்சியிலும் நிக்கணும்ன்றதான் ஒரு கொள்கையா இருந்துச்சு.
சரி, எடுத்த உடனே இந்த இளைஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா அரசியலுக்கு புதுசு, அனுபவம் ரொம்ப குறைவு. இடைத்தேர்தலில் வழக்கமா வந்து ஒரு ஆளுங்கட்சி எதிர்த்து போட்டி போட்டு ஜெயிக்கிறது ஒரு ஒரு இமாலய பணி ஆக்சுவலா. பட் இருந்தாலும் அந்த களத்துல இளைஞர்கள் எல்லாம் உள்ள வரும்போது அரசியல்னா என்ன என்ன தவறுகள் நடக்குது அப்படின்னு ஒரு ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம் இல்லையா. இந்த தளத்தை விட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு தளம் வந்து நிச்சயமா அமையாது. சரி, மோதி பார்க்கலாம், நம்ம இளைஞர்களும் வந்துட்டு ஒரு நல்ல அனுபவம் தரக்கூடிய தளமா இருக்குமேன்னு சொல்லி தான் ஆர்கே நகரை சூஸ் பண்ணோம். அதுவும் இல்லாம ஜெயிக்கிறோம் தோக்குன்றதை தாண்டி இவ்வளவு பணம் கொட்டக்கூடிய அராஜகங்கள் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் களத்திலையும் ஒரு 2வது இடமும் 3வது இடமும் வந்தாலே அது ஒரு பெரிய எழுச்சி. நிச்சயமா முதல்ல நம்மளால முடியும், நம்ம நம்பணும் இல்லையா. நாங்க நம்புறோம் முடியும் அப்படின்னு. சரி, மோதி பார்க்கலாம் அப்படின்னு தான் ஆர்கே நகர் தேர்தல் களத்தில் இறங்கணும். ஆர்கே நகர்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் நாமினேஷன் பண்ணது, 17 பண்ணிருக்கீங்க. அப்புறம் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு, ஏன் கேன்சல் அப்படிங்கிற மாதிரி விஷயம் ஆச்சு? நாமினேஷன் முடிஞ்சது பேர் பாத்தீங்கன்னா ஸ்க்ரூட்டினின்னு இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரூட்டினி என்னன்னு பாத்தீங்கன்னா முன்ன நாள் வந்து நாமினேஷன் வந்து மனு தாக்கல் வந்து 3 மணிக்கு முடியுதுன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து அது ஸ்க்ரூட்டினி கூப்பிடுவாங்க. ஸோ அப்போ எல்லா கேண்டிடேட்ஸ் கூப்பிட்டுட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து எல்லா தகவலும் சரியா கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ண தருணத்தில் வந்துட்டு எங்களது டோக்கன் நம்பர் 8. சரி, எங்களது அப்ளிகேஷன் ஒரு தவறும் கிடையாது, நடுவில் ஒரு பக்கத்தை காணும்னு தூக்கிட்டாங்க. வழக்கமா இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறது சகஜம். அதுல சில தவறுகள் வந்து மன்னிக்க முடியாத தவறுகள், நேரடியா நிராகரிப்பு தான். ஆனா இந்த பர்டிகுலர் விஷயம் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ வரும்போது அதுக்கு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரத்திலிருந்து 3 நாள் வரைக்கும் அந்த ரிட்டர்னிங் ஆபீசர் சொல்லக்கூடிய தேர்தல் அதிகாரி நேரம் கொடுக்கலாம். ஆனா நேரம் கொடுக்கப்படல, நேரடி ரிஜெக்ஷன் சொல்லிட்டாரு. அது வந்து உண்மையாலே தவறு. அதையும் தாண்டி அன்னைக்கு டிடிவி தினகரன் ஒரு இஷ்யூ வருது, சொத்து விவரங்கள் வந்து சரியா கொடுக்கல, ஐடி ரிட்டர்ன்ஸ் வந்து ஒழுங்கா ஃபைல் பண்ண பேப்பர்ஸ் கிடையாது, அவருக்கு 5 மணி நேரம் கொடுக்கப்படுது. ஜே தீபா வந்துட்டு கணவரின் பெயரை வந்து மென்ஷன் பண்ணது, அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் கொடுக்கப்படுது. உள்ள போகும்போது வந்து 3 நபர்களை தான் அனுமதிச்சாங்க, வேட்பாளர் அவருக்கு கூட 2 பேர். ஆனா தினகரன் சார்பா உள்ள 25 பேர் இருந்தாங்க, தீபா சார்பா உள்ள 20 பேர் இருந்தாங்க. சோ நாம அதிகமா கொஸ்டின்ஸ் கேட்க எங்களுக்கு நேரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்னும் சத்த போட்டு கேட்டோம்னா போலீஸ் வந்து சட்டையை பிடிச்சி வெளியே இழுத்து விட்டுட்டாங்க. இப்ப யூத் வச்சு நீங்க பார்ட்டி ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ இருக்க யூத்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு எல்லாரும் சொல்ல முடியாது, ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா அரசியல பெரிய அளவு ஈடுபாடுகள் இல்ல. தமிழ்நாட்டில் ஹெல்த் மினிஸ்டர் யாரு அப்படின்னா ஒரு பெரிய அளவுல ஈடுபாடு எடுத்து அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க சர்ச் பண்ணி அப்படின்னாலும் இதை ஏன் சர்ச் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் எனக்கு என்ன பெரிய விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வருது. சோ அப்படி இருக்க பட்சத்துல உங்ககிட்ட வர யூத் அண்ட் நீங்க யூத் வந்து இந்த மாதிரி எங்க பார்ட்டிக்கு வரும்போது இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து சில விஷயம் சொல்லுங்க. வழக்கமா வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு தேர்வு முறைன்னு வச்சிருக்கோம். ஸோ முதல்ல நிர்வாகிகள் தேர்வு பண்றோம். நிர்வாகிகள் தேர்வு பண்ணும்போதே பாத்தீங்கன்னா மற்ற கட்சியெல்லாம் வந்துட்டு யாராவது சொந்தக்காரன் தெரிஞ்சவன் அவங்களாம் நிர்வாகியா போடுவாங்க. நாங்க அப்படி பண்றது கிடையாது. நிர்வாகியா வரக்கூடியவங்க மக்களை சந்திச்சு அவங்க ஒத்து போகக்கூடிய மக்களா இருக்கணும் அப்படின்றதுல தெளிவா இருக்கும். சோ அந்த நிர்வாகியா வரக்கூடிய முதல்ல என்ன பண்ணா 200 கையெழுத்துகள் பெறணும். 200 கையெழுத்துகள் வர தொகுதியில இருந்து. ஆமா, அவருடைய சட்டமன்ற தொகுதி சார்ந்த மக்கள் கிட்ட, பொதுமக்கள் வாக்களிக்கக்கூடிய யார்கிட்ட 200 கையெழுத்து வாங்கிட்டு மற்ற அரசியல் கட்சிகள்ல தேர்தல் களம் காணும் போது தான் வந்துட்டு மக்களை சந்திப்பாங்க. ஆனா நம்ம கட்சியில நிர்வாகி ஆகணும் அப்படின்னாலே பொதுமக்களுடைய ஒரு ஒப்புதலும் ஆதரவும் இல்லாம நிர்வாகி ஆக முடியாது அப்படின்றது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ அந்த 200 கையெழுத்து வாங்கணும்னா அவங்க நம்மளை அனுப்புவாங்க. நான் வாங்கிட்டேன்னு சொல்லி நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது அவங்கள ஒரு ட்ரைனிங் செஷன் கூப்பிடுவோம். அதுல ஒரு 5-6 மணி நேரம் ட்ரைனிங் செஷன். யாருக்கும் எல்லாமே தெரியாது, அதுதான் உண்மை. அனுபவத்து மூலமா நம்ம கத்துக்கிறோம். அண்ட் இது வந்து ஒரு குழு முயற்சி. சோ நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்காது, அவருக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்காது. ஆனா கூட்டு முயற்சியில கத்துக்கணும். சோ உள்ள வரும்போது முதல்ல அவருக்கு என்ன சொல்றோம்னா, கொள்கைகள் அப்படின்னு கட்சிக்கு வந்து ஒரு பெரிய வரைமுறை எல்லாம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற கொள்கை நாளைக்கு இல்லாம போலாம், நாளைக்கு ஒரு முக்கியமான கொள்கையை தேவைப்படலாம், அப்போ அதை இணைச்சிக்க வேண்டியதா இருக்கும். சோ இளைஞர்கள் என்ன சொல்றோம், மொத்தமா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொள்கை இல்லாம உன்னுடைய சட்டமன்ற தொகுதி சார்ந்த கொள்கைகளை வரையறுக்கிறது உன்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா உன் பகுதியில் என்ன நடக்குதோ அதான் உனக்கு முக்கியம். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு காவேரி இஷ்யூக்கு சம்மந்தமே கிடையாது. ஆக இது கொள்கைகள் அப்படின்னும் போது ஆர்கே நகருக்கு வந்து சம்மந்தம் கிடையாது. சோ சட்டமன்ற தொகுதி வாரியா ஒரு 234 சட்டமன்ற தொகுதியிலையும் அதிகப்படியான கொள்கைகள் வரும். அப்போ ஒரு மாவட்டத்துக்குள்ள சட்டமன்ற தொகுதிகள் இருக்கும்போது அந்த சட்டமன்ற தொகுதிகளில் எதெல்லாம் அதிகப்படியா இருக்கோ அது அந்த மாவட்டத்தின் கொள்கைகள் எடுக்கப்படும், அதுல இல்லாத சட்டமன்ற தொகுதியுடைய கொள்கைகள் எடுக்கப்படும்.
இப்ப இந்த மாவட்ட கொள்கையில இணைக்கும் போது அதுல எது அதிகப்படியா இருக்கும் அது தமிழக அளவிலான கொள்கையா எடுத்துக்கொள்ளப்படும். ஆக்சுவலா இப்படிதான் கொள்கைகள் வந்து வரையறுக்கிறோம். தமிழ்நாடு இளைஞர் அணி அப்படின்னு ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே, இதுல இப்ப சீனியர் ஆட்கள் யாரும் வந்தோம் அப்படின்னா இல்ல யூத் பார்ட்டி அப்படின்னு சொல்லி அதுக்கு நெக்லெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கா? இல்ல, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா தமிழ்நாடு இளைஞர் கட்சின்னும் பொழுது வேகமும் வேணும், விவேகமும் வேணும், எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும், யங்ஸ்டர்ஸும் இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ யங்ஸ்டர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இளைஞர்களுக்கு 50% கட்சியில் இருக்க பதவிகளில் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இளைஞர்கள் அப்படின்னும் பொழுது 18 வயதிலிருந்து 35 வயதுக்குள்ளான நபர்கள் வந்து இளைஞர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அங்கிருந்து 36 வயதிலிருந்து 55 வயது உடையவர்கள் வந்து கண்டிப்பா 50% இருப்பாங்க. அதுக்கு மேல இருக்கவங்க அட்வைசரி கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்குள்ள இருந்து அவங்களோட முதிர்ச்சி நமக்கு கண்டிப்பா வழி கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா. உங்க கட்சி ஆரம்பிக்கும் போது எத்தனை மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணாங்க? இனிஷியலா எப்படி ஆரம்பிச்சீங்க? இப்போ உருவாக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு 7 குழு இருந்தோம். நாங்க 7 குழுவில் ஒவ்வொரு குழுவிலையும் ஆட்கள் அதிகமா இருந்தாங்க. நாங்க எல்லாரும் வெவ்வேறு இடத்துல தான் இருந்து வந்தோம். அப்ப இருக்கும்போது அப்போதைக்கு எங்களுடைய எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா மிக குறைவா இருந்தது. ஒரு 300 பேர் 350 பேர் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்க வாட்ஸ்அப்பும் பேஸ்புக்லயும் வந்து நாங்க பாத்தீங்கன்னா கட்சிங்கிறத வந்து நாங்க அறிமுகப்படுத்தணும். அறிமுகப்படுத்த 2வது நாள் 3வது நாள்லயே எங்களுக்கு மிக சிறந்த வரவேற்பு கிடைச்சது. எல்லா மாவட்ட வரியாக ஆரம்பிச்சோம், எல்லா மாநில வரியாக ஆரம்பிச்சோம், வெளிநாட்டு வசக்கூடிய தமிழர்கள் எல்லா வரையும் ஆரம்பிச்சோம். அப்படி ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு மிக அதிகப்படியான வரவேற்பு இருக்கும்போது தான் எல்லாருமே சொன்னாங்க, நாங்க இதைத்தான் எதிர்பார்த்தோம். எல்லாரும் பேசுறாங்க, பட் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. நீங்க இப்ப முன்னாடி அறிவிச்சிட்டீங்க, உங்களுக்கு மிரட்டல்கள் அதிகமா வரும், நீங்க எப்படி சமாளிக்க போறீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்ன மாதிரி நான் கட்சி ஆரம்பிச்ச ஒரு 4 நாள்லயே எங்களுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள். நீங்க என்ன பண்ணிருவீங்க, உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு அரசியல் என்ன தெரியும், உங்களுக்கு என்ன பேச தெரியும், எல்லாம் அந்த எல்லாமே நாங்க கேட்டு நாங்க இருந்து பின்வாங்கவே கிடையாது. இளைஞர்களுக்கு நாங்க தூண்டி என்ன பண்றாங்க, நாங்க எங்களை ஒண்ணு கேட்டாங்கன்னா இளைஞர் உடனே கேட்போம் இப்படி பேசுறாங்கன்ட்டு. இளைஞர்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு Facebookல பாத்தீங்கன்னா 1,20,000 பேர் தொட்டாங்க. வாட்ஸ்அப்ல கிட்டத்தட்ட நாங்க ஒரு 300 குரூப் மேடன் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம நாங்க கிட்டத்தட்ட ஒரு 4 ப்ரொடெஸ்ட்ல கலந்துட்டோம். இப்ப லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்டு ஒரு பெரிய கூட்டம் ஒன்று நடத்தணும். அன்னைக்கு எங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 700 பேர் முதல் முறையா இளைஞர்கள் கட்சிக்காக ஒரு கூட்டம், மிகப்பெரிய கூட்டம் வந்தது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா கூட ஊட்டியில் ஒரு கூட்டம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தினாங்க. இப்ப நாங்க எல்லாரும் சொன்னது அவ்வளவுதான், எல்லாரும் போராடுவாங்க, மிகப்பெரிய போராட்டங்களை வச்சு மட்டும்தான் போராடுறாங்க. நாங்க இப்ப இளைஞர்கள் சொல்றது, உங்களோட மாவட்டம் எதுவா இருந்தாலும் சரி, உங்களோட கிராமம் எதுவா இருந்தாலும் சரி, உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்க. நாங்க வந்து உங்க மாவட்டத்துல கிராமத்துல உட்கார்ந்து போராடுறோம், உங்களுக்கு அந்த உரிமைகளை மீட்டு தரோம்னு சொன்னதுனால எல்லா இளைஞர்களும் மாணவர்களும் அவங்களுக்கு இது வரைக்கும் அடக்கி வச்சுக்கிட்டு இருந்த எல்லா உணர்வுகளையும் எல்லா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நமக்கு போராட ஒரு நல்ல குழு கிடைச்சிருக்குது அப்படிங்க நினைச்சு எங்களுக்கு தேடி வந்துட்டு இருக்காங்க. நாங்களும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் அரவணைச்சு நல்ல முறையில் போயிட்டு இருக்கோம். நாங்க ஆரம்பிச்சதை விட இன்னைக்கு கிட்டத்தட்ட பன்மடங்கு நண்பர்கள் வந்து இளைஞர்கள் வந்து எங்க கட்சியில வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. உங்களோட சைட்ல பார்த்தோம் அப்படின்னா tnyouth.com அப்படிங்கிற இதுல பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேப் வச்சிருக்கீங்க. அதுல வந்து எவ்வளவு வரவு செலவுகள் அப்படிங்கறத ஓப்பனா டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும் அப்படின்னு. நீங்க ஆரம்பிக்கும் போது எவ்வளவு கிரவுட் ஃபண்ட் வந்துச்சு, எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணாங்க, எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க? இது வரைக்கும் நாங்க கட்சிக்காக அக்கௌண்ட் ஓபன் பண்ணல. ஏன்னா நாங்க ரெஜிஸ்டருக்கு கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால இருந்து இன்னும் ரெஜிஸ்டர் ஆகி வரல. சோ அதுக்காக வெயிட்டிங். இப்ப ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்காக வேட்பாளருக்குன்னு ஒரு அக்கௌண்ட் நம்பர் எடுக்கலாம். அதை வந்து நாங்க நம்மளோட நாமினேஷன் ஃபைல்ல தாக்கல் பண்ணும்பொழுது அந்த உரிமை நமக்கு கொடுக்கப்படும். சோ அந்த உரிமை மூலமா நம்ம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம். அந்த அக்கௌண்ட்ல வெறும் 3 நாள் தான் 2 லட்சம் ரூபாய் கலெக்ட் ஆச்சு. 2 லட்சம் ரூபாய் கலெக்ட் ஆச்சு. அதை நாங்க அப்படியே ஓபனா வச்சிருக்கோம், யார் வேணாலும் பார்க்கலாம். அண்ட் இன்னொரு ரூல் என்னன்னா, எலெக்ஷன் கமிஷனோட ரூல் 20,000 ரூபாய் வரைக்கும் கையில இருந்து செலவு பண்ணலாம். மின் பரிவர்த்தனை இல்லாம, செக் இல்லாம கையில இருந்து செலவு. ஆனா நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் 2,000 ரூபாய் மட்டும்தான் கையில இருந்து செலவு பண்ணப்படும். அதுவும் அதாவது டீ அதுன்னு சாப்பிடறதுக்கு மட்டும். அதுக்கு மேல போகுது அப்படின்னா அது கண்டிப்பா மின் பரிவர்த்தனையா தான் இருக்கும். 2,000 ரூபாய்க்கு மேல போனாலே மின் பரிவர்த்தனையா இருக்கும், செக் அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கணுங்கிறதுக்காக அந்த வழிநெறி நாங்க ஃபாலோ பண்றோம். இதெல்லாம் தாண்டி முதல் முறையா வந்து ஃபண்டிங் ரைஸ் பண்ணது வந்து காமேஷ் வந்து வேட்பாளர் ஆகிறதுக்காக தான். ஓகே, அன்பார்ச்சுனேட்லி முடியல, அது நடக்கல. என்ன காரணத்துக்கு அந்த பணத்தை வாங்கினோமோ அந்த பணத்தை வாங்கினவங்க கிட்ட திருப்பி கொடுப்போம். ஓகே, சூப்பர். இது வேற ஏதாவது பண்ணிருப்பாங்க எனக்கு தெரியல. ஏன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டியது உண்மை. ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கோம், இது வந்து எலெக்ஷன் ஃபண்டிங்கான்னு சொல்லிட்டு. அதனால முழு பணத்தையும் அவங்க அக்கௌண்ட்ல கொடுக்கறதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு வாரத்துக்கு அந்த பணத்தை ஒப்படைச்சிருவோம். ஆனா இது என்ன நல்ல விஷயம்னு கேட்டீங்கன்னா, அணுகிறவங்க எல்லாருமே தயவு செய்து இந்த பணம் வேண்டாம் எங்களுக்கு, இனி அதை வேணா கூட கேளுங்க,
நீங்க கட்சியுடைய பலப்படுத்தும் நடவடிக்கைக்காக அந்த பணத்தை நீங்க உபயோகப்படுத்துன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி சொன்ன மக்கள் எல்லாருக்குமே வந்து மனமார்ந்த நன்றி. மெரினா ப்ரொடெஸ்ட்ல யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் உள்ள கொண்டாந்ததுக்கு ஹிப்ஹாப் தமிழ் ஆதியும், ஆர்ஜே பாலாஜி அண்ட் லாரன்ஸ் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பங்கு இருக்குன்னு ஒத்துப்பீங்களா? நிச்சயமா சொல்லணும் அப்படின்னா இருக்கு கண்டிப்பாக. ஏன்னா இந்த எழுச்சிக்கு நடந்த ஒவ்வொருத்தரும் 1 மணி நேரம் ஒரு போட்டோ ஷேர் பண்ணியிருந்தா கூட, 1 மணி நேரம் வந்திருந்தாலோ இல்ல ஒரே ஒரு சின்ன போட்டோ அவங்களோட Facebookல ஷேர் பண்ணியிருந்தாலோ அது வந்து ஒரு மிகப்பெரிய பங்குன்னு தான் நான் பாக்குறேன். அந்த விதத்துல பார்க்கும்போது லாரன்ஸ் சாரா இருக்கட்டும், இல்ல நீங்க சொன்ன ஹிப்ஹாப் ஆதியா இருக்கட்டும், ஆர்ஜே பாலாஜியா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட பங்கை கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. அது பின்னாடி என்ன நடந்துச்சுன்றது எக்ஸாக்டா நமக்கு தெரியாது. என்ன ப்ராப்ளத்தினால அவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு டிஸ்கிரேஸ் ஆச்சு, எதனால அவங்க பேக் ஃபயர் ஆனாங்க என்னன்றது எங்களுக்கு எக்ஸாக்டா தெரியாது. பட் எல்லாரோட பங்கு நிச்சயமா இருந்துச்சு. எல்லாருமே வந்து மேபி இதுல வந்து பல லட்சம் மக்கள் வந்து சேர்ந்தது. ஆனா அவங்க மட்டும் ஏன் தெரிஞ்சாங்கன்னா மேபி அவங்க ஒரு ஐகான தெரிஞ்சிருக்கு போல இருக்கு, அந்த டாப் பர்சன் என்ன தெரிஞ்சிருக்கு. இந்த பங்கு வந்து சமத்துவமா தான் எல்லாருக்குமே பார்க்கணும் தவிர எக்ஸாக்டா இவங்க தான் பின் பாயிண்ட் பண்ற மாதிரி எதுவும் இல்ல. பட் நிச்சயமா அவங்க பங்கு இருந்திருக்கு. ஓகே, சோ இப்போ வந்து உங்க நாமினேஷன் கேன்சல் ஆயிட்டு, இப்போ நீங்க ஆர்கே நகர் மக்களுக்கு ஏதாவது அட்ரஸ் பண்ண விரும்புறீங்களா? உண்மையா எது நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இது வந்து எனக்காகன்னு நான் சொல்ல. உங்க தொகுதியில இப்ப நிக்கிற 62 வேட்பாளர்கள் நிக்கிறாங்க. 62 வேட்பாளர்கள்ல யாரு நல்லவங்க, யார் உங்களுக்கு வந்து உங்க பிரச்சனையை தீர்த்து கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்களோ, முக்கியமா சொல்லணும்னா என்ன மாதிரி இளைஞர்கள் ஒரு 6-7 பேர் மேல நிக்கிறாங்க. அவங்கள நீங்க தேர்வெடுங்க. அதுக்கான வேலையை நாங்க செய்ய போறோம். இப்போ என்னை தாண்டி நான் இப்ப நிக்கலனாலும் என்ன போல நிக்கிற ஒரு நல்ல வேட்பாளர் நிறைய பேர் இருக்காங்க. அதை நாங்க யாருன்னு எடுத்து மக்களுக்கு தெரிவிக்க போறோம். அதுல நீங்க எடுத்து செய்யணும் அப்படின்றதுல வந்து நாங்க ஒரு இதுவா இருக்கோம். தமிழ்நாட்டுல தொடர்ந்து திராவிட கட்சிகள் வந்து ஆட்சி பண்ணிருந்தாலும் தேசிய கட்சிகளுக்கு அவ்வளவு இடம் இல்லைங்க. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க திராவிட கட்சிகள் வந்து இந்த விஷயம் கத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் எதை சொல்லுவீங்க? திராவிட கட்சிகள் அப்படின்னு எடுக்கும்போது நாங்கள் வந்து நிறைகள் நிறைய பார்க்கணும், குறைகள் பத்தி நம்ம பேச தேவையில்லை. ஏன்னா எங்களோட கட்சியோட இதுவே வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் தான், நோ டிஃபெண்டிங் பாலிடிக்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களோட கட்டமைப்பு இன்னைக்கு வந்து ஒரு திராவிட கட்சின்னு சொல்லும்போது அதிமுக திமுக இவ்வளவு ஸ்ட்ராங் பேஸ் இருக்காங்கன்னா அவங்க தமிழ்நாடோட மூல முடுக்கு வரைக்கும் அவங்களோட கட்டமைப்பு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்க எங்க வேணாலும் ரீச் பண்ண முடியும். அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு மக்கள் சக்தியா இருக்கட்டும், அந்த ரீச்மெண்ட் இருக்கு. அவங்களோட கேண்டிடேட் பேசிங் ஐ மீன் இந்த வாலண்டியர்ஸ் பேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கு. இதுதான் அவங்கள வந்து இதெல்லாம் தாண்டி நிக்க வைக்கிது. ஸோ இதை வந்து நாங்க ஒரு பெரிய இதுவா எடுத்துக்கிறோம். அந்த கட்டமைப்பை எந்த அளவுக்கு உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு நாங்க பார்க்கும்போது அது ஒரு மிகப்பெரிய, எந்த மாநிலத்திலும் செய்யாத அளவுக்கு இவங்க இவ்வளவு செஞ்சிருக்காங்க மற்ற கட்சியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. அது ஒரு பெரிய நிறைதான். அதை வந்து நம்மளும் வளர்க்கணும். அந்த மாதிரி நம்ம கொண்டு வரும்போது தான் அவங்க இத்தனை வருஷம் இருந்த மாதிரி நம்மளும் பல வருஷத்துக்கு இருக்க முடியும் அப்படின்ற ஒரு இது. ஓகே, இவ்வளவு நேரம் டைம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. சப்போஸ் உங்களுக்கு கேன்சல் பண்ணாம இருந்தா நீங்களும் மற்ற வேட்பாளர் மாதிரி கால சக்கரத்தை கட்டிட்டு ஆர்கே நகர்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி நடக்கல. பட் பரவாயில்ல, படத்துல மட்டுமே எவ்வளவு நாள் பார்த்துட்டு இருக்குது. சங்கர் சார் படத்திலையும் கேவியான சார் படத்திலையும் மட்டும் பார்த்துட்டே இருக்குது. யங்ஸ்டர்ஸ் வந்து அரசியல் வரணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம். அது வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா ஃபியூச்சர்ல நீ ஆட்சி அமைப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பார்க்கலாம். வாய்ப்பளித்த பிஹைண்ட் வுட்ஸ்க்கு மனமார்ந்த நன்றி. இதையும் தாண்டி பார்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தருக்கும் ஒரு விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து போராடினா மட்டும்தான் இந்த போராட்டம், இந்த அரசியல் மாற்றம் நிறைவேறும். புரிதலுக்கு நன்றி. இணைவோம், வென்று காட்டுவோம். நன்றி.